காலை வணக்கம் உறவுகளே. இது வெட்னஸ்டே மார்னிங். இன்னைக்கு காலை கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், லஞ்ச் கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னு வாங்க பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் அதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்டு சட்னியும் தான் கொடுத்தேன். சட்னி வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால் சக்கரை வச்சு கொடுத்துட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழத்தில் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இன்றைக்கி November 14th. அனைத்து குழந்தைகளுக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஃபார் ஆல் சில்ட்ரன்ஸ். பச்சை வாழைப்பழத்தில் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். இதுதான் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தேன். அந்த அம்மாவுக்கு எப்பவுமே செவ்வாழைப்பழத்தில் தான் கொடுப்பேன். இந்த வாட்டி பச்சை வாழைப்பழத்தில் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். லஞ்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடமுக்கு தால்ச்சை இட்லியும் சாம்பாரும் போட்டு கொடுத்தேன். இட்லி நல்லா குட்டி குட்டியாக க்யூபாக ரெடி பண்ணி அதை தாளிச்சிட்டு அது கூட கொஞ்சமாக சாம்பார் வச்சு கொடுத்தேன். இதுதான் வெட்னஸ்டேவோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ். இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். நெக்ஸ்ட்டு நாளைக்குனா இல்லை நாளன்னைக்குனா நம்ம சேனலில் ஒரு vlog ரெசிபி வரும், மறக்காமல் பாருங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என்னோடய சேனலை பார்க்குறீங்க. வெட்னஸ்டேவோட பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ் இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். பை கைஸ். காலை வணக்கம் உறவுகளே. இது Thursday மார்னிங். இன்னைக்கு காலை கோதை பாப்பாக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தேன், லஞ்ச் கொடுத்தேன், ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலும் சட்னியும் ரெடி பண்ணேன். பட் சட்னி வேண்டான்னு சொல்லிட்டா. ஸோ பொங்கல் மட்டும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. அதனால் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் கொடுத்தேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா மேடம் ரொம்ப நாளாக கப் கேக் செஞ்சு கொடுமான்னு கேட்டால். சரி, அதனால் நேற்று கப் கேக் செஞ்சுட்டேன். அதே இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு 2 குட்டி குட்டி கப் கேக்கும் 1 பெரிய கப் கேக்கும் வச்சு கொடுத்தேன். இதுதான் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்தது. ஏன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா, அதனால் இன்றைக்கி கப் கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். லஞ்சுக்குன்னு பார்த்திங்கன்னா மேடமுக்கு புளிசாதம் கொடுத்தேன். ஏன்னா கிளைமேட் கொஞ்சம் தயிர் சாதம் தான் கேட்டால். பட் கிளைமேட் ஒரு மாதிரி இருக்கிறதுனால நான் புளி சாதம் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். புளி சாதம் கூடவே கொஞ்சமாக ஒரு ஊறுகாய் வச்சு அது கூடவே கொஞ்சமாக காரா பூந்தி, குட்டி குட்டி காரா பூந்தி வச்சு கொடுத்தேன். இதுதான் அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸு. இந்த பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவுமே பண்ணாலும் லைக் பண்ணிட்டு போங்க. மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். நாளைக்கு மதியானம் ஒரு vlog வரும், மறக்காமல் பார்த்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் தட்டி விட்டு போங்க. இதே மாதிரி 1 by 1 ரெசிபீஸ், vlogs எல்லா வீடியோவும் வரும். இதே மாதிரி இன்னொரு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் சீரியஸில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கை.